வணக்கம் மகளே. இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கோஆக்சியல் ஸ்பீக்கர் தான். 6 இன்ச்சு. அதை பற்றின ஒரு முழு விளக்கமான வீடியோ தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கேளுங்க. நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக அதை பற்றினா தனி டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது 12 months வாரண்டி போட்டிருக்கு. DODJ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து டாட்டா தோஸ்துக்கு வந்துட்டு 2 ஸ்பீக்கர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து அவரே வாங்கிட்டார், ஓகேங்களா. என்கிட்ட கேட்கல, அவரே வாங்கிட்டார். நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார், ஓகேங்களா. சரி, எடுத்துகிட்டு வாங்க, நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன். அதான் பார்த்துட்ருக்கோம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான், ஓகேங்களா. 480 வாட்ஸு பீக் பவர்னு போட்டிருக்கு. அதே மாதிரி பின்னாடி மாடல் அப்படின்னு பார்க்கும்போது DS6 பவர் ஹேண்ட்லிங் வந்து 130 வாட்ஸ் போட்டிருக்கு, ஓகேங்களா. பீக் வந்து 480, சென்சிட்டிவிட்டி 90 dB, 50 Hz to 21 kHz வரைக்கும் வேலை செய்யும். 4 ohms தான் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா. இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு 700 ரூபாய்க்கு 700 சில்லரை வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னார், ஓகேங்களா. 2 ஸ்பீக்கர் வரும், ஓகேங்களா. 2 கோஆக்சியல் ஸ்பீக்கர் வந்துடும். ஓரளவுக்கு பட்ஜெட் வைஸில் ஒரு டீசெண்டான ஒரு கோஆக்சியல் ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஓகேங்களா. பட்டு என்னுடைய கருத்து அப்படிங்கிறது வந்து நான் வரும் இதில் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீக்கர் நான் உங்களுக்கு காட்டிடுறேன், ஓகேங்களா. ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் வரும் இதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இதுதான் 2 ஸ்பீக்கர், ஓகேங்களா. 2 ஸ்பீக்கர் வந்துருந்துச்சு. ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரிசல்ட்டு. அதே மாதிரி பேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துலலாம் பாருங்கள், ஸ்பீக்கர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே, உங்களுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஓகேங்களா. பில்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி இவங்க கீழே போட்டாங்களா இல்லை பேக்கிங் வரும்போதே கீழே போட்டு இந்த மாதிரி வந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உடஞ்சிருச்சு, ஓகேங்களா. இதில் பின்னாடி பார்க்கும்போது எல்லாமே ஓகே. முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது உடஞ்சிருச்சு, ஓகேங்களா. இது உடஞ்சிருச்சு. ட்வீட்டர் லைனு, ஓகேங்களா. ட்வீட்டர் லைனும் ஒன்று வந்து பிடுங்கிட்டு வந்துருச்சு, ஓகேங்களா. ஒரு லைன் பிடுங்கிட்டு வந்துருச்சு. அதை சால்ட்ரிங் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது உடஞ்சிருச்சு, ஓகேங்களா. இது 2ஆவே உடஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன், ஓகேங்களா. க்ளூ போட்டு ஒட்டினேன். ஒட்டியுமே இது இந்த சைடு இப்படி வச்சு நம்ம வந்து லாக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பேஸ் வரும் பட்சத்தில் இந்த 2 காயிலுடைய ஒயர் க்ளூ போட்டிருக்காங்க, ஓகேங்களா. இந்த 2 காயிலுடைய க்ளூ போட்ட இடத்துல அடிக்குது, ஓகேங்களா. இது மேலே வந்து அடிக்குது. இது ஒட்டினாலுமே இது வந்துட்டு மேலே வந்துடுது, ஓகேங்களா. சப்போஸ் இது மேலே வரல அப்படின்னா டிக்கு 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 டிக்குன்னு சவுண்ட் அடிக்குது, ஓகேங்களா. ஸோ இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இதில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஓகேங்களா. இதில் அந்த மாதிரி ஆகலை. பட் இது வந்து பிடிங்கிட்டு வந்துருச்சு, ஓகேங்களா. வரும்போதே உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம ஒட்டினா அதுக்கு மேட்ச் ஆகலை, ஓகேங்களா. ஒட்டி பார்த்தேன், சுத்தமாக செட் ஆகலை. டிக்கு டிக்குன்னு அடிக்குது. ஸோ அதனால் இது எடுத்துகிட்டு தான் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கணும். அதே மாதிரி மேலே வந்துட்டு கிரில் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா வாங்கிட்டாங்க, என்கிட்ட சொல்லவும் இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, பைனியர் இந்த மாதிரி பிராண்டடில் ரேட்டு கொஞ்சம் கூட போனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒவ்வொன்றா கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் சொன்னேன். பட் அவங்க அவசரப்பட்டு இல்லை, பட்ஜெட் ரேஞ்சில் இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ரிவ்யூலாம் பார்த்துருப்பாங்க. அதுமாரி ஒரு சிலர் வாங்கினாங்க, தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் அப்படின்னாங்க. சரி, ஓகே. நான் தான் வாங்கும்போதே சொன்னேன்ல, ஏன் அப்படின்னு அவசரப்பட்டீங்க அப்படின்னேன். இல்லை, நான் வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைன் மட்டும் கொடுத்து நான் டெஸ்டிங் மட்டும் கொஞ்சம் நான் காட்டுறேன், பாருங்கள். லைன் கொடுத்துட்டேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும். ரிசல்ட், அதாவது பேஸ் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. இது கிளாரிட்டி வந்து உடையிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பாக்ஸ் போடல, ஓகேங்களா. பாக்ஸ் போடல. அதே மாதிரி ஃபோன் மைக் வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் வச்சுருக்கேன், அதனால் கரகரன்னு இருக்கும். அதே மாதிரி டேபிள் மேலே வச்சுருக்கேன், ஓகேங்களா. டேபிள் மேலே வைக்கும் பட்சத்தில் அந்த உதறல் இருக்கும்.
அட்டைப்பேட்டி வச்சாலுமே உதறல் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரிசல்ட்டு ஒரிஜினாலிட்டி ரிசல்ட் வந்து நம்ம பாக்ஸ் போட்டு எடுக்கும்போது தான் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம இது பண்ண முடியும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது வந்து ஃபோமுடைய இது மட்டும். ஓகேங்களா? ஸோ மேலே வர்ற ஃபோம் டீட்டெயிலை மட்டும் நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு டீசெண்டாக உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா இது காஸ்ட்டே 700 சில்லற தான். ஓகேங்களா? 700 அப்படிங்கும்போது 350 தான் வரும். ஓகேங்களா? ப்ரைஸ் கம்மி, ரொம்ப ப்ரைஸ் கம்மி ரேஞ்சில் இது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளப்புன்ட்டு டிஹெச் சீரியஸு. ஓகேங்களா? இதனுடைய ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். பிராண்டட் அப்படிங்கிறனால நல்லா மேட்சிங்கு. அதே மாதிரி ரிசல்ட்டு நான் கேட்ட வரைக்குமே இது பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. வாங்குற மாதிரி தான் இந்த பிராண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் பைனியரே மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பைனியர் வாங்கிக்கோங்க. பைனியர் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதில் மேலே ஃபோமு அந்த கிரில்லு இது எல்லாமே ஃபுல்லாகவே பேக்காகவே வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அது ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். இதை பற்றின ஏதாவது டவுட்டு, டீட்டெயிலிங் ஏதாவது தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் சரி, ஆம்ப்ளிஃபையர் இல்லை ஆம்பியர் ரேட்டிங் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ஏதாவது கஸ்டமைஸ்டாக 5.1, 2.1, 7.1 கஸ்டமைஸ்டாக ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கேளுங்க. அதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஆர்டர் எடுத்தால் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் நம்மக்கிட்ட கிடையாது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். இல்லை அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நான் பேசுவேன். ஓகேங்களா? தெரியாமல் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னுடைய கருத்து. இல்லை அப்படின்னா அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிடுவேன். ஓகேங்களா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கும்போது அது கரெக்டாக தப்போ அது அடுத்த விஷயம். என்னுடைய விஷயத்தில் அது அப்படி தான் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் போயிடும். எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதுதான் இதுக்கு இது மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் அடித்து பேசிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி சப்வூஃபர் மேட்சிங்க்கு எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன் சொன்னேன்னா எனக்கு இந்த ரிசல்ட் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த ரிசல்ட் பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டியும் போகலாம். ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி நான் சொன்னேன். ஓகேங்களா? அதே மாதிரி நேற்று கேட்ட வீடியோவில் அந்த 600 வாட்ஸுக்கு வந்து 12 டிஆர் மகாராஜா இருக்குது. அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10 டிஆர் மகாராஜா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே நிறைய இருக்குது. அதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். நிறைய பேர் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது தப்பு கிடையாது. யூடியூப்லேயே நிறைய வீடியோ இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி தேடுதல் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் சிம்பிளான விஷயம் கூட அதாவது வந்து ஒரு ட்ரில்லிங்கு, ஒரு லைன் அடிக்கிறது, ப்ளஸ்ஸு மைனஸ் லைன் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அது எல்லாமே டீட்டெயிலாகவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அது மாதிரி ப்ரௌசிங் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ப்ரௌசிங் தான் மெயின் விஷயம். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் கண்டிப்பாக கூகுளில் ப்ரௌசிங் பண்ணி கற்றுக்கோங்க. எதில் போனால் எதில் எடுக்க முடியுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பாருங்கள். ஒரு வெப்சைட்டெல்லாம் அடுத்த வெப்சைட் அந்த மாதிரி மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒரே இதுலேயே நம்ம எல்லா ஆர்டிக்கிளும் ஒன்று விடாமல் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சின்ன டீட்டெயில் நமக்கு ஒரு பெரிய விஷயமா கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.